தூத்துக்குடி விளாத்துக்குளத்துல பள்ளி மாணவி கொல்லப்பட்ட சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். அந்த சம்பவத்துக்கு காரணமான மிருகத்தை 10 நாளுக்கு அப்புறம் போலீஸ் இப்ப கைது பண்ணிருக்காங்க. அந்த மிருகத்தோட பேர் வந்து தர்ம முனீஸ்வரனுங்க. அவன் ஏற்கனவே பல வழக்குகள்ல தொடர்புடையவன் போல. அதுலயும் ஒரு வழக்குல ஆயுள் தண்டனை பெற்றிருக்காங்க. 2020 மூதாட்டி ஒருவரை பாலியல் வன்கொடுமை செஞ்ச வழக்குலங்க இவனுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்குங்க. இந்த கொடூர குற்றவாளிக்கு ஜாமீன் கொடுத்ததே உச்சநீதிமன்றம் தாங்க. இப்ப அரசு வக்கீல்கள் இவங்களை எதிர்க்க மாட்டாங்களா? ஆயுள் தண்டனை பெற்றவருக்கு கொடுக்காதீங்க, இந்த மாதிரி கொடுத்தா மீண்டும் தப்பு நடக்கும்னு போராடி அந்த பெயில வந்து நீங்க ரத்து பண்ண முடியாதா? என்ன நிலையில சட்டம் இருக்கு? இப்ப என் கூட இருக்கிறவன் ஆயுள் தண்டனை கைதியா யாருன்னே தெரியாம வெளியில நடமாடிக்கிட்டு இருந்தா அப்புறம் எதுக்கு தாங்க கோர்ட்டு ஜட்ஜு இவங்கெல்லாம்? அவங்களுக்கு என்ன பயம் இருக்கும்? இனிமே என்ன பயம் இருக்கும்? போய் ஏற்கனவே பார்த்துட்டு வந்துட்டோம், பெயில் கிடைச்சிருச்சுன்னு. இந்த மிருகத்தை எப்படிதான் அவங்க பெற்றோர்களா பொண்டாட்டியா யாருன்னு தெரியல பெயில் எடுக்கிறாங்கன்னு. அதையும் பாருங்க, இந்த மாதிரி ஆளுகளுக்கு பெயில் கொடுக்கறத அரசு வக்கீல்கள்லாம் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க? அவங்களோட வேலை என்னங்க? இதுதானங்க. இதை வந்து மேல்முறையீடு பண்ணி அவனை உள்ள தள்ளுறது தானங்க வேலை. ஒரு விஜய் ஒரு தாவேக்காக்கு நீங்க காட்டுற இதுல ஒரு 15% இந்த மாதிரி வழக்குகள்ல நீங்க பார்த்தினாவே அந்த கொடூரம் இங்க வெளியில வராம நீங்க வச்சுக்கலாம். அதெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு எப்போதுமே விஜய் 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 தான். எனவே பாலியல் குற்றத்துல ஈடுபட்டவன் கொஞ்சமாவது அவனுக்கு கடுமையான தண்டனை கிடைச்சிருந்தா இதை இவ்வளவு தைரியமா பண்ணுவானா? நீங்களே எண்ணி பாருங்க. இந்த மாதிரி கொடூரர்கள் வெளியில இருக்கக்கூடாதுன்னு தாங்க தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து பெண்களுக்கான வாக்குறுதியில முக்கியமான வாக்குறுதியா பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விரைந்து முடிப்பதற்கான அஞ்சலையம்மாள் அதிவிரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும் கூறியிருக்காருங்க. கண்டிப்பா இது நடந்தா பெண்களுக்கான குற்றம் செய்பவர்கள் திருப்பி அந்த குற்றத்தை செய்ய வாய்ப்பே இருக்காது. பார்ப்பவர்களும் அதை பண்ணும் எண்ணமே வராதுங்க. இதுக்காகவே நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்கு செலுத்த வேண்டும். தாவேகா வெல்லும், கான்பிடென்டா இருங்க. பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விசாரித்து விரைவாக நீதி வழங்க அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும்.